வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல Photoshop 7ல நம்ம எடிட் பண்ண போறோம். நம்ம சேனல்ல Photoshop 7.0ல எடிட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகும். சரிங்களா? நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன்லயே வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இனி பார்த்தீங்கன்னா Photoshop 7லயும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பிக்சர் இருக்கு. அதை நீட்டா கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு 8 பாஸ் போட்டா நல்ல ஹை குவாலிட்டியில எப்படி நாம வந்து அடுக்கிறதுங்கிறத பார்க்க போறோம். இந்த பிக்சரை தான் நம்ம எடிட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு பிக்சர் நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இது ஒரிஜினலு, இது எடிட்டிங். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எப்படி எடிட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம் Photoshop 7.0ல. நிறைய நண்பர்கள் Photoshop 7.0 தான் கேட்குறீங்க. Photoshop 7.0 கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான சிஸ்டம் இருந்தால் தான் நம்மளால பயன்படுத்த முடியும். நம்ம மக்கள் நிறைய பேர் பயன்படுத்துறது எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்பு அப்படி இல்லைன்னா ஒரு லோ எண்ட் பிசி. சரிங்களா? அதில் சப்போர்ட் பண்ணக்கூடிய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7.0 C3 இதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் இதிலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த படத்தை நம்ம இப்போ எடிட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு டூப்ளிகேட்டு Ctrl J கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இங்கே போட்டிங்கன்னா ஒரு டூப்ளிகேட் விழுந்துடும். முதல்ல பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணணும். இந்த படம் நீங்கள் நார்மலாக பார்த்தாலே தெரியும், ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை பிரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். பிரைட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் கர்வ்ஸ், லெவல்ஸ், பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டு தான் இது. இந்த பின்னாடி இந்த பையனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு ஒயிட் கலரு. செவரில் ஒயிட் பெயிண்ட் பண்ண ஒரு பேக்ரவுண்டு. ஆனால் அந்த ஒயிட் கலர் எனக்கு ஒயிட்டாகவே தெரியல. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், ஒயிட் கலர் நமக்கு ஒயிட்டாகவே தெரியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கர்வ்ஸ் இல்லைனா லெவல்ஸ் அப்ளை பண்ணுங்கள். கர்வ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 3 பிக்கர் டூல் கொடுத்துருப்பாங்க. கடைசி டூல் பார்த்தீங்கன்னா செட் ஒயிட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஒயிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒயிட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டான ஒயிட் பாயிண்ட் என்னவோ அதை மாற்றி கொடுத்துரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒயிட்டில் போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். நான் ஒயிட்டில் கிளிக் பண்ணவும் என்ன பண்ணிடுச்சு, ஃபோட்டோஷாப்பே கரெக்டான ஒயிட் பாயிண்ட் என்னவோ அதை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஷேடோ இருக்குது. இந்த ஷேடோவில் போய் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், இன்னுமே பெட்டரான ஒரு ஒயிட் பாயிண்ட் நமக்கு கிடச்சிரும். இப்போ எனக்கு கிளியரான ஒரு ஒயிட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. முதல்ல நீங்கள் ஒரு பிக்சரை ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களேன், பிக்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. இந்த பிக்சரில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் முதல்ல தீர்மானிச்சுக்கணும். இந்த பிக்சரில் எனக்கு வந்து ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியணும். ஃபேஸில் அங்கங்கே இருக்கக்கூடிய ஷேடோ வந்து இருக்கக்கூடாது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சர் நல்லா பிரைட்டாக கான்ட்ராஸ்டாக இருக்கணும், ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், பிக்சரில் இருக்கக்கூடிய கலர் எந்த கலர் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பிக்சரில் அதிகமாக இருக்க கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளூ தான். ஒயிட்டு பிளாக்கை விட்டுருங்க, அதை தவிர்த்து மற்ற கலர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ கலர். அப்போ அந்த ப்ளூவை நல்லா ஒரு பூஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம படம் நல்ல ஒரு குவாலிட்டியான படமாக மாறிடும். ஸோ அதுக்கு என்ன நம்ம பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை ஃபேஸில் இருக்க ஷேடோ வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மேஜிக் வான் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூல் எடுங்க. இந்த டூல் எடுத்துகிட்டு ஷேடோ ஏரியா எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் ஆகும். இப்போ நான் இந்த ஹைலைட்டை கிளிக் பண்ணேன்னா ஹைலைட் இருக்க இடம் மார்க் ஆகும். அப்போது இங்கேயும் ஹைலைட் இருக்குது, இங்கே மட்டும்தான் மார்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷிஃப்ட் அழுத்திட்டு இங்கே மார்க் பண்ணுங்கள். எதுக்காக இந்த இடத்துல 2 மார்க்கிங் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே கனெக்ஷனில் இல்லை. இந்த ஹைலைட்டுங்கிறது இந்த இடத்துல தனியாக இருக்குது, இந்த இடத்துல தனியாக இருக்குது. ஆனால் ஷேடோங்கிறது அப்படி இல்லை. இந்த பக்கம் மேலே ஏறுது, தெரியுதுங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பக்கம் வருது, அப்படியே கீழே வருது, அப்படியே இந்த பக்கம் மேலே, இந்த மாதிரி இருக்குது ஷேடோ. அதனால் நம்ம ஷேடோவில் ஒரு கிளிக் பண்ணியும் ஷேடோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மார்க் ஆகிடும். மார்க் ஆனதுக்கப்புறம் ஃபெதர் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபெதர் அப்படின்னா எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும், அதுக்காக தான் ஃபெதர் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நான் ஒரு 22 இல்லை ஒரு 20 வச்சுக்கிறேன் ஃபெதரு. சரிங்களா? ஷார்ட்கட்டு Ctrl Alt D. கர்வ்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறேன். Ctrl M கொடுத்தீங்கன்னா கர்வ்ஸ் அப்படிங்கிறது வரும். சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி லைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்றுறோம். ரொம்ப அதிகமாக ஏற்றாமல் லைட்டாக ஏற்றுறோம் அப்படின்னா அந்த ஷேடோ அப்படிங்கிறது நமக்கு அழகாக பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். ரொம்ப அதிகமாகவும் ஏற்றிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் நீங்கள் வச்சிடக்கூடாது. உங்கள் பிக்சர் பொறுத்து ஒரு பொறுமையாக ஒரு படத்தை நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த லெவலுக்கு நம்ம வந்து அந்த பிரைட்னஸ்லாம் வைக்கணுங்கிறது. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் வரணும். அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸை செலக்ட் பண்ணணும்.
செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லேசர் டூலை பயன்படுத்தலாம். இந்த லேசர் டூல் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் மார்க் பண்ண வேண்டியிருக்கும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயிக் மாஸ்க் பயன்படுத்துங்க. குயிக் மாஸ்க் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்கள் கர்சரை கொண்டு வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எடிட் இன் குயிக் மாஸ்க் மோட் அப்படின்னு காமிக்கும். கியூ பட்டன். நிறைய பேர் கியூவை கிளிக் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ரியாக்ஷனும் இருக்காது. சரிங்களா? புதுசாக நிறைய பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, கியூவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குயிக் மாஸ்க் மோட் போயிடும். இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும் குயிக் மாஸ்க் அப்படின்னு. திரும்ப கியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மாறிடும். இதில் நீங்கள் ஒரு செட்டிங் மாற்றிக்கிடுங்க. கியூ அப்படிங்கிற இடத்துல டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த குயிக் மாஸ்க்கை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க்டு ஏரியான்னு இருக்கும், செலக்டட் ஏரியான்னு மாற்றிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. கலர் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு க்ரீன் டோன் தான் எனக்கு பிடிக்கும், அதை வச்சுக்கிறேன். இப்போ கியூவை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிக்சரை அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். கியூவை கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் எடுக்கிறோம். ப்ரஷ் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பெயிண்ட். சரிங்களா? இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், கியூவை கிளிக் பண்ணால் நமக்கு இது மார்க் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதை அழிக்கிறதுக்கு இங்கே பிளாக் கலர் இருக்கா, அந்த ஒயிட்டை மேலே கொண்டு வாங்க. எக்ஸ் கீபோர்டில் கிளிக் பண்ணுங்க, மாறிடும். இந்த மாதிரி உங்களுக்கு அழிச்சிடும். இப்போ ஓகே, நான் என்ன பண்ணுறேன், கியூவை திரும்ப கிளிக் பண்ணுறேன்னா எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணமோ அங்கே ஒரு மார்க்கிங் வந்துடும். இதுக்கு இப்போ ஃபெதர் கொடுக்க தேவையே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஸ்மூத்தான ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபெதர் வந்து அங்கே கொடுக்க தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இமேஜ் இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் எடுத்துக்கலாம். பிரைட்னஸ் நல்லா தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிக்சரில் கான்ட்ராஸ்ட் குறையும். அதனால் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் நீங்கள் ஏற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் நீட்டாக நமக்கு வந்துருச்சு. ஒரிஜினல் எடிட்டிங் பார்த்தீங்களா? டன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் போட்டு பிக்சரை பாப் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் எல் கொடுத்து ஒரு லெவல் அப்ளை பண்ணிக்கிறேன். லெவல்ஸில் மிட் பாயிண்ட் கொஞ்சம் இந்த பக்கம் நகட்டிக்கிறேன். ஷேடோவை கொஞ்சம் இந்த பக்கம் நகட்டிக்கிறேன். ஷேடோவை நகட்டும் போது ஷேடோவில் டீட்டெயில் நல்லா கிடைக்கிறோம். ஹைலைட்டை லைட்டாக ஏற்றிக்கிறேன். ஹைலைட் ரொம்ப ஏற்ற வேணால் லைட்டாக மட்டும் ஹைலைட் ஏற்றிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். கலர் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. அந்த கலரை ஏற்றுறதுக்கு கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வரும். சேச்சுரேஷனில் மாஸ்டரில் இருக்கும்போதே இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கலர் உங்களுக்கு ரொம்பவே பூஸ்ட் ஆகும். அதிகமாக நீங்கள் பூஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓவர் கலர் ஆகிடும். அதனால் ஒரு தேவையை பொறுத்து, உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் பூஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பிக்சரில் வந்து ரெட் கலரில் ஒரு சின்னதாக ரெட்டு ஏறின மாதிரி இருக்கா அந்த ஃபேஸ்லலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், கலர் பேலன்ஸ் எடுக்கிறோம். கண்ட்ரோல் பி, ரெட்டை கொஞ்சம் குறைக்கிறோம். க்ரீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோ ஏற்றிக்கிறோம். எல்லோ இல்லைனா ப்ளூ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ப்ளூ ஏற்றிக்கிறேன். இது ஓகே. இப்போது இந்த ஷார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம தனியாக கரெக்ஷன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், லேசர் டூல் எடுக்கிறோம். ஷார்ட் இருக்க இடத்த ஒரு மார்க்கிங் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது கண்ட்ரோல் யூ கொடுக்குறோம். இதோடைய கலர் என்ன, ப்ளூ. அப்போ இங்கே மாஸ்டருங்கிற இடத்துல போயிட்டு ப்ளூ எடுங்க. சேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஷார்ட்டோட கலர் கிளியராக நமக்கு வந்துடுச்சு. இவ்வளோ தான் விஷயம். உள்ள ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு. அந்த டிஷர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக்கு, அதுவும் ப்ளூ ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேஜிக் டூல் எடுத்துகிட்டு உள்ளே இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கிங் ஆகும். இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கிங் ஒரு வித்தியாசமாக இருக்கா, லேசர் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப் 7.0 கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கலர் பிளாக் ஆகிறதுக்கு கண்ட்ரோல் யூ கொடுக்குறோம். சேச்சுரேஷனை ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு லைட்னஸ் அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். லைட்டாக குறைச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், பியூர் பிளாக்காக நமக்கு மாறிடுச்சு. பார்த்தீங்களா? ஆனால் நமக்கு வந்து ரொம்ப அதிகமான பிளாக் வேண்டாம். சரிங்களா? ஒரு மீடியமான பிளாக்கு ஓகே. அதனால் லைட்டாக மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். டன். இப்போ தேவையான வேலையை முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிம்பிள்ஸ், அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய பருவை ரிமூவ் பண்ண போகிறோம். பருவை ரிமூவ் பண்ண ஒரு சின்ன டெக்னிக் வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு ஆக்ஷனை கிளிக் பண்ணவும் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்ளை பண்ணுவேன். என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போயிட்டு ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்ளை பண்ணிவிட்டு இதில் மாஸ்டரில் இருந்து எல்லாத்தையும் சேச்சுரேஷன் வந்து -100 வச்சுருவேன். அப்புறம் ரெட் எடுத்துகிட்டு லூமினான்ஸ் இருக்கு பற்றியாக கொஞ்சம் கம்மி பண்ணுவேன். எல்லோ எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணுவேன். எதுக்காக ரெட் எல்லோ கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின் டோனோட கலர் ரெட்டு எல்லோ இதில் தான் இருக்கும். அதனால தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்.
அதை கண்ட்ரோல் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிக்சரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிம்பிள்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக தெரியும். இப்போது பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பேட்ச் டூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். பேட்ச் டூல், இந்த டூல் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி வெளியில் விட்டிங்கன்னா பரு எல்லாம் ரொம்ப கிளியராக ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பருவை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரசி இருக்கும். உங்கள் பிக்சரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பருவை கூட உங்களால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். டன். இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லேயரை டெலீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஃபில்டர் போயிட்டு இமேஜ் நமிக்கில் போர்ட்ரேச்சர். இதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு அதில் லிங்கே கொடுத்துருக்கேன். நீங்களே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. நான் நார்மல் வச்சுக்கிறேன். நார்மலாக ஒரு லைட்டாக எனக்கு ஸ்மூத் ஆனால் போதும் ஸ்கின். அதனால் நார்மல் வச்சுட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ பிக்சரில் எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், பிக்சர் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. ஒரிஜினல் எடிட்டிங். ஒரிஜினல்லேருந்து எடிட்டிங் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஏதோ டஸ்ட் இருக்குது, அதை அப்படியே மார்க் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை ஒரு பாஸ்போர்ட் பிக்சராக மாற்ற போகிறேன். க்ராப் டூல் எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பாஸ்போர்ட் பிக்சர் ஒர்க்குக்கு 600 ரெசல்யூஷன் வச்சு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். போன இயரில் 2024 நிறைய வீடியோஸ் அதை வச்சு போட்டிருப்போம். எதுக்காக அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஒரு பாஸ்போர்ட் படம் வேணும் அப்படின்ட்டு. இந்த இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1000 ரெசல்யூஷன் வச்சு கிராப் பண்ண போகிறோம். 1000 வச்சோம் அப்படின்னா ஒரிஜினல் படத்துக்கும் நம்ம எடிட் பண்ணுற படத்துக்கும் எந்த அளவுக்கு டெப்த்து கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை கிராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரிஜினல் எடிட்டிங் காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே கிராப் பண்ணிக்கலாம். கிராப்பிங் அப்படிங்கிறது உங்கள் தேவையை பொறுத்து. நீங்கள் ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக கிராப் பண்ணலாம். இல்லை ஒரு மீடியமான அளவுக்கு வேணும், இந்த ஷோல்டர் மட்டும் லைட்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிராப் பண்ணிவிட்டு என்டர் அப்படிங்கிறத தட்டுறேன். பிக்சர் கிராஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிக்சரை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். என்னோடய பிக்சர் லைட்டாக கிராஸாக இருக்குது, என்ன பண்ணுறேன், லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். டூப்ளிகேட் போட்டுட்டு இதில் எல்லாத்தையுமே பேக் வந்துடுது. கிராப் பண்ணாமல் இதை வச்சுக்கிறது. முதல்ல டூப்ளிகேட் போட்டிருக்கணும், அதனால் அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மறந்துடுச்சு. இப்போ இந்த லேயரை மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக எனக்கு பிக்சரை அடுக்கி கொடுத்துட்டோம். இப்போ இந்த பிக்சரை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் பிக்சரை ஓப்பன் பண்ணுறோம். இது ஒரிஜினல் பிக்சர். அதை நல்லா இப்படி ஜூம் பண்ணிக்கிறோம் ஃபேஸை. அதே போல் இங்கே பாஸ்போர்ட் அடிக்கிருக்க 8 பிக்சரையும் ஒரு பிக்சரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். 8 பிக்சரில் ஒரு பிக்சர் ஜூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? குவாலிட்டி நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். கண்களில் இருந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே குவாலிட்டியாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பக்கம் இருக்க கண்களையும் பாருங்கள், இந்த பக்கம் இருக்கக்கூடிய கண்களையும் பாருங்கள். எதுக்காக நான் 1000 ரெசல்யூஷன் வச்சு கிராப் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா? நம்ம 1000 ரெசல்யூஷன் வச்சு கிராப் பண்ணும்போது பாஸ்போர்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுடைய பிரிண்டிங் குவாலிட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக வரும். நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிரிண்டர் கொஞ்சம் நல்ல பிரிண்டராக இருக்கணும். நீங்கள் பிரிண்டர் வாங்கி ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப பழைய பிரிண்டர் அப்படின்னா அதில் குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? நீங்கள் ஒரு நல்ல பிரிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, நம்ம ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி வச்சுருக்க பிக்சரை பார்க்க பாருங்க, இதே குவாலிட்டியை உங்களால் உங்களுடைய பிரிண்டிங்லேயும் பார்க்க முடியும். சரிங்களா? இவ்வளோ தான் விஷயமே. ஸோ இனி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இனி பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ் டிலே ஆகாமல் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,